பல்லுக்கம் பண்ணார். நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். ஸ்டோரி டைம். ஒரு விவசாயத்து ரெண்டு தோட்டத்துல நிறைய ஆடுகள் எல்லாம் வளர்த்தாங்களாம். அந்த தோட்டத்துக்கு பக்கத்துல ஒரு வேட்டைக்காரன் வந்து நிறைய வேட்டை நாய்கள் எல்லாம் வளர்த்து வச்சிருந்தாங்களாம். அப்போ அந்த வேட்டை நாய்களோட எல்லாம் சேர்ந்து ஒரு மிருகத்தையே துரத்த அளவுக்கு எனக்கு சக்தி இருக்குமா. அப்போ ஒரு நாள் திடீர்னு அந்த வேட்டை நாய் எல்லாம் ஒரு ஆடை கழிச்சு கொதிருக்கணும். அப்போ அந்த விவசாயம் வந்து வருத்தப்பட்டு வேட்டைக்காரன்ட்ட போய் உன்னோட வேட்டை நாய் எல்லாம் என்னோட ஒரு ஆட்டை கடிச்சு கொதிட்டு உன்னோட வேட்டை நாயை நீ கட்டி போட்டு வர அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த வேட்டைக்காரன் சொன்னாங்க, அதான் என்னோட வேட்டைக்காரனை என்னோட வேட்டை நாய்களை இப்பதான் விடுவேன், ஆனா உன்னோட ஆட்டுகள் நீ வீட்டுல போட்டு வளர்த்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த விவசாயம் வந்து வருத்தப்பட்டு வீட்டுல போய் நம்ம இதுக்கு பண்ணணுமே அப்படின்னு யோசிச்சாங்க. அதுல மறுபடியும் இன்னொரு நாளைக்கு யோசிக்கும் போது அதுல ஒரு ஆடு நிறைய குட்டி விட்டுச்சான். அதுல ஒரு குட்டி எடுத்து அந்த வேட்டைக்காரனுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்தாங்க. அப்ப அந்த வேட்டைக்காரன் வந்து அந்த ஆட்டுக்குட்டியை ஆசைப்பட்டு தன்னோட வேட்டை நாய் எல்லாத்தையும் கட்டி போட்டு வளர்த்தாங்க. அந்த வேட்டைக்காரங்க வந்து அந்த ஆட்டுக்குட்டியை அன்பா வளர்த்தாங்க. அந்த விவசாயி வந்து தனக்கு தீமை செய்தவர்களுக்கு அந்த வேட்டைக்காரனுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்து நன்மை செய்ய மாட்டாங்க. அப்ப சேர ஆட்டுக்கும் பாதுகாப்பு. இந்த கதையில் கருத்து என்னன்னா, தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய். ஜெபம். ஏசுங்களுக்கு ஸ்தோத்திரம். ஏசுனாங்க தீமை செய்கிறவங்களுக்கு நன்மை செய்ய உங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்களே எங்களை வழிநடத்துங்க. பிரேஸ் கிறிஸ்து நாமத்தால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பாடல் நேரம். பாடல் படிக்கலாம். இன்னைக்கு நம்ம படிக்க போற பாட்டு என்னன்னா, இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். வாங்க பாடல் படிக்கலாம். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். நோய்கள் தேய்கள் ஓட்டிடுவார், நோய்கள் தேய்கள் ஓட்டிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். வேதனை துன்பம் நீக்கிடுவார், வேதனை துன்பம் நீக்கிடுவார். சமாதானம் சந்தோஷம் எனக்கு தருவார், சமாதானம் சந்தோஷம் எனக்கு தருவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். கடனுள்ள கஷ்டங்கள் நீக்கிடுவார், கடனுள்ள கஷ்டங்கள் நீக்கிடுவார். கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார், கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்போம். தினம் 10 வசனங்கள். ஏமோரையும் அவன் குமாரன் சீகேமையும் பட்டய கற்காலை கொன்று சீகேமின் வீட்டிலிருந்த தீனாளை அழைத்து கொண்டு போய்விட்டார்கள். மேலும் யாக்கோபின் குமாரர் வெட்டுண்டவர்களிடத்தில் வந்து தங்கள் சகோதரியை அவர்கள் தீட்டுப்படுத்தினதற்காக பட்டணத்தை கொள்ளையிட்டு அவர்களுடைய ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் பட்டணத்திலும் வயல்வெளியிலும் இருந்தவைகள் யாவையும் அவர்களுடைய எல்லா தட்டுமுட்டுகளையும் எடுத்துக்கொண்டு அவர்களுடைய எல்லா குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சிறைபிடித்து வீட்டிலிருந்த எல்லாவற்றையும் கொள்ளையிட்டார்கள். அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து,
இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெரிசியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். நான் கொஞ்ச ஜனமுள்ளவன், அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டங்கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றான். அதற்கு அவர்கள், எங்கள் சகோதரியை அவர்கள் ஒரு வேசியைப் போல நடத்தலாமோ என்றார்கள். தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடிப்போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி என்றார். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம், வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோட கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கருவாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இன்னும் நாளை சந்திப்போம்.